Hi friends, நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 6 எபிசோட் 27 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம லைக் பண்ணிருங்க. ஜின்வோட ஃபேன்ஸ் எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. போன எபிசோட்ல நம்ம ஹீரோ சாகர நிலைமைக்கு போகும்போது டக்குனு அந்த கிளாஸ் சேஞ்ச் டாஸ்க்கை சூஸ் பண்ணி போர்ட்டல் ஓபன் பண்ணி உள்ள போனா அந்த இடம் நம்ம ஹீரோ முதல்ல ட்விட்டருக்கு போனாரு பாத்தீங்களா, அந்த இடம் தாங்க. அந்த இடத்துல என்ன பண்ண தெரியாம நம்ம ஹீரோ உள்ள போக அங்க ஒரு பெரிய கேட் இருக்கும். பாஸ்கெட்டுக்கு அதுக்குள்ள வந்துட்டோமான்னு உள்ள திறந்து பார்த்தா நம்ம இங்கிலீஷ் இருப்பான்னு நினைப்போம். ஆனா அங்க இருக்கிறது நம்ம ஹீரோ தாங்க. நம்ம ஹீரோ முதல்ல ட்விட்டர்ல போகும்போது எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு அதே அளவுக்கு அங்க ஸ்ட்ராங்கா இருக்க. அதை பார்த்துட்டு இங்க உள்ள போன நம்ம ஹீரோ செம்ம சாக்காருவாரு. என்னடா என் கூட நானே முதலமா என்ன பண்றது அப்படின்னு முடிச்சிட்டு இருக்கும்போது அதோட போன எபிசோட் முடிச்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த பவர்ஃபுல்லான சூகாவை பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம்ம சாக்காருவாரு. என்னடா நடக்குதுங்க, என்ன மாதிரி இருக்கான் அந்த ட்விட்டர்ல போனனே, அப்போ நான் தானே அவன் தானே இவன். இப்போ அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கால இருப்பான். இவனோட பவர், இந்த பவரை வச்சு பெருவி அடிக்கலாமே. நான் பெருவி அடிச்சனே, அந்த அளவுக்கு பவரா தானே, இவ்வளவு பவரா இருக்கான். இவனை எப்பறம் நாட்டிக்க முடியும்? என் கூட நானே சண்டை போட போறேனா? எனக்கு நானே எதிரியா? இங்க என்ன நடக்குது? என்னால ஒண்ணுமே கணிக்க முடியலையே. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாக்காய் பார்த்துட்டு இருக்க. இங்க மேல நின்று ஈவில் சூகோ கைய முறுக்குவான் பாருங்க கார்னட்டோட. ஆரெல்லாம் சும்மா பயங்கரமா பத்திக்கும். அந்த அளவுக்கு பாக்குறதுக்கே தீயா இருப்பாங்க. அப்படியே மேல இருந்து கீழே ஜம்ப் பண்ணி ஒரு போஸ் கொடுத்துட்டு நிப்பான் பாருங்க. சும்மா அங்க இருக்க கல்லெல்லாம் சதறி போகும். நம்ம ஈவில் சுகோ பயங்கரமா போஸ் கொடுத்து நின்று இருப்பான். அதை பார்த்துட்டு நம்ம சுகோக்கோ என்னடா இவன் கீழே சும்மா குதிச்சதுக்கே இவ்வளவு பயங்கரமா கல்லெல்லாம் சதறுது, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ அப்படின்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப டக்குன்னு அந்த ஈவில் சுகோ நம்ம சுகோவை பார்த்து முறைப்பான் பாருங்க. சும்மா அந்த பார்வையே வில்லத்தனமா இருக்குங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா முறைப்பான். ஈவில் சுகோவை பார்த்தா அவன் தூரத்துல நிப்பான் பாருங்க. அவனை பார்க்கும் போதே அந்த ஆறாம் எல்லாம் சும்மா பத்திக்கிட்டு எரியும். அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு பயங்கரமா இருப்பான். அவன் ஏதோ பேட்டரிக்கு சார்ஜ் பண்ற மாதிரி ஃபுல் பவரை ஏத்துவான் பாருங்க. அங்க இருக்கிற ஆறெல்லாம் பயங்கரமா அவனை சுத்தி இருக்கும். அப்படி ஏத்திக்கிட்டு செம்ம ஸ்பீடா வருவான் பாருங்க. வந்த ஸ்பீட்ல நம்ம ஹீரோ சூகாவை இடிச்ச இடியில நம்ம ஹீரோட உடம்பு கத்தறி போயிரும். அந்த அளவுக்கு செம்ம ஸ்பீடு செம்ம ஸ்ட்ரென்த். நம்ம ஹீரோ சூகோ அங்க என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு செம்ம ஸ்பீடா வந்திருப்பான் அந்த ஈவில் சூகோ. இங்க பவர்ஃபுல்லான பேடாஸ் சூகோவை காட்டுறாங்க. சும்மா பங்கமா இருக்கும். அப்படியே என்னாச்சு நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு பார்த்தா அங்க ஒரு 3 விளக்கு எரியும் பாருங்க. அந்த 3 விளக்குல மறுபடியும் ஒரு விளக்கு அணையுது. என்னது இது, மறுபடியும் விளக்கணையுது, என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா மறுபடியும் முதல்ல இருந்தா வந்தா சுட்டா சத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா சத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா சத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா சத்தா ரிப்பீட். முடியல தலைவரே முடியல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ டப்புன்னு எழுந்திரிச்சு நிப்பாரு பாருங்க. என்ன நடக்குது, மறுபடியும் வந்துட்டா ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் உயிரோட வந்துருவாரு. அப்புறம் நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிச்சுட்டு பாருங்க, இதுதான் கிளாஸ் சேஞ்ச் கொஸ்டா இருக்க போதா, இது இப்படி இருக்க போதுனா நான் என்னோட பாஸ்ட் கூட தான் சண்டை போடணுமா? அவன் என்னை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பானே, இப்போ அது எப்படி சாத்தியம்? நான் சண்டை போட்டா ஜெயிக்கிறதுக்கு ஏதாச்சும் சாத்தியம் இருக்குதா? ஆனா இந்த சிஸ்டம் எதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கு, என்ன ரொம்ப பவர்ஃபுல்லா ஆக்கிறது கொடுத்துருக்கா? அப்படின்னா நான் ஜெயிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்குதா? அப்படி அதுக்கு சாத்தியம் இல்லைனா இந்த சிஸ்டம் எனக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கணும்? சரி, இப்ப அதெல்லாம் பத்தி யோசிக்க நேரம் இல்ல. நான் அடுத்து என்ன பண்ணணும் அதை பத்தி மட்டும்தான் நான் யோசிக்கணும். இந்த டஞ்சன் கேட்ல நிறைய வழி இருக்கும். நான் அங்க என்னோட பாஸ்ட் இருக்கிற இடத்துக்கு நான் போக விரும்பல. அவன் என்னை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். நான் வேற இடத்துல ஏதாவது வேற கேட் இருக்கா, அதுக்குள்ள போய் நான் ஜெயிக்க முடியுமான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு உள்ள செம ஸ்பீடா ஓடுவான் பாருங்க. அப்படியே ஓடி போயிட்டு கடைசியா ஒரு இடத்துல நின்றுட்டு நம்ம ஹீரோவோ நான் நினைச்ச மாதிரியே இங்க ஒரு கேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாரு. என்னடான்னு பார்த்தா அங்க ஒரு கேட் இருக்குங்க. நம்ம ஹீரோ அப்புறம் சரி நான் இந்த கேட்டுக்குள்ள போறேன், இரு ஒரு நிமிஷம் இரு, இந்த கேட்டுக்குள்ள எந்த மாதிரியான பாஸ் இருக்க போறான், நான் அதை பத்தி ரொம்ப நல்லா யோசிச்சே ஆகணும். ஏன்னா நான் யோசிக்காம போனேன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தேனே என்னோட பாஸ்ட், அவனை விட இங்க ரொம்ப பயங்கரமாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கலாம். அது என்னவா இருந்தாலும் நான் கண்டிப்பா அதை ஃபேஸ் பண்ணிதாகணும். அது எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கதவை திறந்துட்டு நின்றுட்டு பாருங்க. என்ன ஆக போகுதோ அப்படின்னு பார்த்தா அங்க குதிரை பொம்மை எல்லாம் பொம்மையா இருக்குமா, ஒரு சின்ன கை மாதிரி இருக்கும். என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம சூகோ குழந்தையா இருப்பாரு பாத்தீங்களா, அந்த குழந்தை சூகோ தாங்க இங்க இருக்காரு. இந்த குழந்தை சூகோ என்னடா பண்ண போறாரு, பாவுண்டா அவரு பொம்மை கூட தாண்டா விளையாண்டு இருக்காரு, அவர் எவ்வளவு கியூட்டா இருக்காரு பாருங்களேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேங்க. ஆனா அடுத்த சீன்ல காட்டுறாங்க அவ்வளோ பாவமா இருந்த நம்ம சூகோ குழந்தை டக்குன்னு திரும்பி பார்க்கும் பாருங்க. சும்மா பயங்கரமா இருக்குங்க அந்த லுக்கு. அதோட பவரும் அதோட ஆரவும் சும்மா தெரிக்கும். அதை பார்த்துட்டு நம்மளே சாக்காயிருவோம். என்னடா ஏதோ சாதா
குழந்தை மாதிரி காட்டுனீங்க, இப்ப என்னடா பயங்கரமான வில்ல மாதிரி காட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்துருக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அதை விட செம்ம சாக்காயிருவாரு. நம்ம ஹீரோவோ, அட கடவுளே என்னடா நடக்குதுங்க, என்னோட குழந்தை வருஷனா இந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள என்னடா நடக்குது, இந்த சிஸ்டம் என்கிட்ட என்ன சொல்ல பாக்குது, நான் இப்ப என்னோட குழந்தை வருஷம் கூட சண்டை பண்ணுமா, குழந்தை கூட என்ன சண்டை பண்ணும், அது குழந்தை, அது கூட எப்படி நான் சண்டை போடுறது, அது சாதா கொலை 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 கொலை, ஐயோ கொலை கொலை, டேய் என்னடா பண்ற, சாதா குழந்தை மாதிரி தான்டா இருந்த அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம குழந்தை சூவை பாருங்க, ரூலர் அத்தாரிட்டியை போட்டு சும்மா சேட பவர்ல மேல பறந்துட்டு இருப்பாரு பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, ஏய் என்னடா பண்ற, என்னோட உடம்ப நகட்ட முடியலடா, இது ரூலர்ஸ் அத்தாரிட்டியா, அது எப்பறம் நீ யூஸ் பண்ற, நான் குழந்தையா இருக்கும்போது இவ்வளவு பவரா வர இருந்தேன், இந்த சிஸ்டம் என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணுதா, என்னடா நடக்குதுங்க அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நம்ம குழந்தை சுகாவை காட்டுவாங்க பாருங்க. அவர் சும்மா மாசா கைய நீட்டிட்டு டேய் ஓடாங்கிட்டு அப்படின்னு காட்டுவார் பாருங்க. அந்த பவர்ல நம்ம ஹீரோ பறந்து போய் அடிப்பாரு. அதோட நம்ம ஹீரோ அங்க சுத்தி போயிருவாருங்க. அப்புறமா என்ன நடக்குதுன்னு பார்த்தா இந்த பக்கம் 3 விளக்க காட்டுறாங்க. அந்த 3 விளக்குல 2 விளக்கு அணைஞ்சிருங்க, இன்னும் ஒரே ஒரு விளக்கு தான் இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சம கடுப்பாய் தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டு யோசிச்சுட்டு பாருங்க, இப்ப என்ன நடந்தது, அவன் என்ன ஒரே ஒரு செகண்ட்ல கொண்டானா, அவனோட அந்த ரூலரை தட்டி பவர் வச்சு தூக்கி வீசினதுல என் கழுத்தெல்லாம் உடஞ்சி நான் செத்துட்டேன், இதெல்லாம் என்னடா நடக்குதுங்க, அவங்க 2 பேரும் என்னை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க, வளர்ந்தவன் தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா சின்னவன் அதை விட ரொம்ப மோசமா இருக்கான். நான் இப்ப இருக்கிற நிலைமை, அதாவது நான் 40வது ரேங்க்ல தான் இருக்கேன், இந்த பவர் வச்சுட்டு நான் அவங்க கூட எப்படி சண்டை போட முடியும், அவங்க என்னை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்களே, இப்ப நான் என்ன பண்றது, இரு ஒரு நிமிஷம், நான் இங்க உள்ள வரும்போது 3 விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது, அப்படின்னா எனக்கு 3 லைஃப் இருந்தது, இப்போ நான் 2 தடவை செத்துட்டேன், அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு லைஃப் தான் இருக்குமா, எத்தனை லைஃப் இருக்கு அப்படி நம்ம ஹீரோ பாப்பாரு. பார்த்தா அங்க ஒரே ஒரு விளக்கு தான் எரிஞ்சிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, என்ன ஒரே ஒரு லைஃப் தான் இருக்கு, இப்போ நான் என்ன பண்றது, நான் இந்த தடவை செத்துட்டேனா, ஒரேடியா செத்துருவேனா, அவ்வளவுதானா, என் கதை முடிய போகுதா, என்ன நடக்க போகுது அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா அந்த ரூமுக்கு மேல ஃபுல்லா பட் 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 பட்னு நிறைய விளக்கு எரியுங்க. அவ்வளவு விளக்கு என்ன கூட முடியாது, அவ்வளவு விளக்கு இருக்கும். அத நம்ம ஹீரோ அண்ணாந்து பார்த்துட்டு, அட என்ன இளவிடாது, என்ன நடக்குது இங்க, இந்த சிஸ்டம் என்ன பண்ணிட்டு இருக்குது, என்ன வச்சு அது காமெடி பண்ணுதா, இவ்வளவு விளக்கா, இவ்வளவு லைஃபா, இவ்வளவு லைஃபை நான் திரும்ப திரும்ப செத்து விளையாடணுமா, எத்தனை தடவை நான் செத்து விளையாடுறது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, நம்ம சிஸ்டத்துக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த விளக்கு இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஒரு மாதிரி கிளிச் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் சிஸ்டத்துல இருந்து ஸ்கிரீன் பாக்கும், அதுவும் ஒரு மாதிரி கிளிச் ஆகும். அதுல என்ன சொல்லுதுன்னா, இந்த சிஸ்டத்துல ஒரு எரர் வந்திருக்கு, அதாவது வெளி உலகத்திலிருந்து வந்தவங்களால இந்த சிஸ்டத்துல கொஞ்சம் டேமேஜ் ஏற்பட்டிருக்கு, அதனால இந்த சிஸ்டம் கொஞ்சம் எரர் ஆயிருக்கு, உங்களுக்கு வேற வழி இல்ல, அந்த கேட்டுக்கு பின்னாடி இருக்கிறவங்கள ஒருத்தங்களை நீங்க கொன்னாதான் இந்த கேட்டை விட்டு உங்களால வெளியே போக முடியும், அப்பதான் இங்க டஞ்சன் கேட் க்ளோஸ் ஆகி உங்களால வெளியே போக முடியும் அப்படின்னு அந்த சிஸ்டம் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுரும், நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுரும். அப்புறம் நம்ம ஹீரோ மனசுல வச்சுட்டு பாரு, நான் நினைச்சேன் இந்த மாதிரிலாம் விசித்திரமா நடக்கும்போது இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது விஷயமா இருக்கும்னு, வெளி உலகத்துல இருந்து வந்தவங்களால இந்த சிஸ்டத்துல கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டுருச்சு, அதனாலதான் இந்த சிஸ்டம் எனக்கு இந்த மாதிரியான ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய வழக்கு இருக்கு, இதெல்லாம் என்னோட வாழ்க்கைன்றதுக்கு என்ன கேரண்டி, இதெல்லாம் சும்மா இருந்தாலும் எரியலாம் இல்லையா, இப்ப நான் என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு லைஃபா இல்ல இங்க இருக்கிற நிறைய லைஃபா, இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நான் இங்கே நின்றுட்டு இருக்க முடியுமா, நான் என்ன பண்றது, நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், இங்கே நின்று தோத்து போக மாட்டேன், என்ன நடக்குதுன்னு நான் ஒரு கை பாக்குறேன், நான் தொடர்ந்து முன்னேறிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள நடந்து போறாரு. உள்ள நடந்து போயிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, இதெல்லாம் பார்க்கும்போதே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு, பாதையெல்லாம் வித்தியாசமா இருக்கு, அது மட்டும் இல்லாம திடீர்னு பாஸ் கேட்டுலாம் வருது, குறுக்க யாருமே இல்ல, அது மட்டும் இல்லாம இந்த கேட்டுக்குள்ள அவங்க 2 பேரும் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. இங்க இருக்கிற முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனையே இந்த இடம் எவ்வளவு பெரிய இடம் தெரியல, போய்கிட்டே இருக்குது, ஆனா என்கிட்ட நிறைய டைம் இருக்கு, நான் அதை வச்சு பொறுமையா என்ன நடக்குது என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் முடிவு பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒண்ணு மாதிரி இருக்கும், என்னடா அது ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி தெரியுது, அங்க ஏதாவது இருக்குதா அப்படி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா அந்த ஈர்ட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று வர மாதிரி இருக்கும். என்னடான்னு பார்த்தா அது ஒரு டிராகன் பொம்மை. என்னடா எந்த சப்போர்ட்டும் இல்லாம அந்த இடத்துல பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தா டக்குன்னு நம்ம குழந்தை சுகம் வருவான் பாருங்க, பாக்குறதுக்கே சும்மா பங்கமா இருப்பாங்க. அப்புறம் நம்ம குழந்தை சுகம் கத்துவான் பாருங்க,
அப்படின்னு கத்த அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ அட மறுபடியும் இவன் எப்படா இங்க வந்தான்? இவன் அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள தானே இருக்கணும், பாஸ் எல்லாமே அந்த கேட்டுக்குள்ள தானே இருக்கணும், கேட்டை விட்டு இவன் எப்படி வெளியே வந்தான்? அட ஏன்டா இவங்கிட்ட மாட்டுனா தூக்கி வீசி கழுத்து உடச்சல கொள்வான், இவங்கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சாகணும், வேற வழி இல்ல, நான் ஓடிதான் ஆகணும், குழந்தையா இருந்துட்டு என்னை இப்படி ஓட வைக்கிறியாடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெறித்தனமா ஓடிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட காலை ஏதோ வந்து டக்குன்னு வெட்டும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ என்ன நடந்ததுங்க, என் காலை ஏதோ ஒன்று வெட்டுச்சு, என்னது அப்படி நம்ம ஹீரோ டக்குன்னு கீழே விழுந்துருவாரு. அங்க பார்த்தா அந்த டிராகன் பொம்மை தாங்க இருக்கும். நம்ம ஹீரோவோ அதை பார்த்துட்டு என்னது இந்த டிராகன் பொம்மை தான் என்னோட காலை வெட்டுச்சா, இது எப்படி என்னோட காலை வெட்டுச்சு அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட இருக்க அந்த ரூலர் சத்தாட்டி பவர் இந்த அளவுக்கு ஓவர் பவரா, அதால எப்படி இந்த பஞ்சு பொம்மையை வச்சு என்னோட காலை வெட்ட முடிஞ்சது, அந்த அளவுக்கு ஓவர் பவரா அதை எப்படி யூஸ் பண்ண முடிஞ்சது? இப்போ எனக்கு வேற வழி இல்ல, இந்த இடத்துல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, இந்த உடஞ்ச காலை வச்சு நான் எப்படி தப்பிக்கிறது, என்ன பண்ண போறேன் அப்படி நம்ம ஹீரோ சாக்கா பார்த்துட்டு இருக்கு. அங்க யாரோ நடந்து வந்துட்டு இருப்பாங்க, யாருடான்னு பார்த்தா நம்ம பாஸ்ட் சுகோ தாங்க. சும்மா பயங்கரமா வந்து நிப்பான் பாருங்க, பாக்குறதுக்கே சும்மா வேற லெவல்ல இருக்கும். நம்ம பிரசன்ட் சுகோக்கு பின்னாடி பேய் மாதிரி வந்து நிப்பான் பாருங்க, அத நம்ம ஹீரோ திரும்பி பார்த்துட்டு இருக்க. அந்த பாஸ்ட் சுகோவோ இருங்க பாய் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ அவ்வளவுதான் முடிச்சுட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம பாஸ்ட் சுகவோ காலை எடுத்து ஒரு கிக்கு வேகமா ஒரு கிக்கு விடுவான் பாருங்க, அதோட நம்ம பிரசன்ட் சுகவோட கதை முடிஞ்சுது. அங்க நம்ம ஹீரோ செத்துருவாரு. மறுபடியும் ஹீரோ வந்து செவுத்துல ஓங்கி குத்துவாரு பாருங்க. என்னடா நடக்குதுங்க, மறுபடியும் செத்துட்டானா? அவனுங்களாம் எப்படி கேட்டை விட்டு வெளியே வந்தானுங்க? அவனுங்களாம் அந்த கதவுக்குள்ள தானே இருக்கணும், அந்த பாஸ் எல்லாம் வெளியே இருப்பானுங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. 2 பேரும் என்ன புரட்டி எடுத்துட்டானுங்க, நான் மறுபடியும் செத்துட்டானா? இது ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? இந்த டாஸ்க் இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னா என்ன அர்த்தமா இருக்கும்? என்னோட அப்பாவும் இதே மாதிரிதான் இந்த கிளாஸ் சேஞ்ச் டாஸ்க் ரொம்ப கஷ்டப்பட்டு போறா. சரி எதுவா இருந்தா என்ன, இப்பவும் எனக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் இந்த மாதிரி செத்து செத்து உயிரோட வந்தேனா என்கிட்ட நிறைய லைஃப் இருக்கு. நான் தான் அண்ணாந்து பார்த்தனே, அங்க நிறைய விளக்கு இருந்தது. அப்படின்னா என்னோட வாழ்க்கை அவ்வளவு சீக்கிரம் முடியாது. நான் செத்து செத்து வந்து இந்த ரூம்ல என்ன இருக்குது நான் கண்டுபிடிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும்ன்ற எந்த அவசியமே இல்லை. நான் அவங்க கண்ணுல படாம இந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு வேற ஏதாவது கேட்டுக்குள்ள போய் வேற ஏதாவது பாஸ் இருக்காங்களான்னு பார்க்க போறேன். நான் அப்படி புது பாஸை கண்டுபிடிச்சு அந்த புது பாஸ் கூட சண்டை போட்டு அங்க நான் செத்து போனாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. நான் திரும்ப திரும்ப செத்து செத்து திரும்ப திரும்ப பிறந்து வந்து என்னால என்ன முடியுன்றதை நான் காட்ட போறேன். ஆனா இந்த சிஸ்டத்தோட எரர்னால இங்க இந்த 2 பாஸ், என்னோட பாச சுகோ அந்த குழந்தை சுகோ, இவங்க 2 பேர் தான் இங்க இருந்தாங்கன்னா என்ன பண்றது? என்னால அவங்க கூட எவ்வளவு சண்டை போட்டாலும் ஜெயிக்க முடியாது. அங்க இருக்கிற எல்லா விளக்கும் அணைஞ்சா கூட என்னால டெவலப்பும் ஆக முடியாது, அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்கவும் முடியாது. இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ நிறைய தடவை உள்ள போயிருப்பாருங்க. ஒவ்வொரு தடவையும் உள்ள போகும்போது அந்த பவர்ஃபுல்லான பெரிய சுகம் இருக்க பாத்தீங்களா, அவன் ஒரு தடவை ஓங்கி குத்துவான், நம்ம ஹீரோவோட உடம்பு சும்மா செதறி போயிரும். அப்புறமா அந்த குழந்தை சுகம் இருக்க பாருங்க, அவன் ஒரு தடவை நம்ம ஹீரோ பிடிச்சி கைத்தலியா கால் தனியா பிரிச்சு கொண்டுருவான். ரூலர் அத்தாட்டி வச்சு நம்ம ஹீரோவோட நெஞ்சிலே அடிச்சு கொண்டுருவான். அப்புறமா தாங்க தெரியுது நம்ம ஹீரோ இந்த கேப்புக்குள்ளேயே நிறைய தடவை உள்ள போயிட்டு வந்து அவங்க 2 பேரோட கையால செத்து திரும்ப வந்திருக்காருங்க. அப்புறமா நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிச்சுட்டு பாருங்க, அந்த லீய கொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பெரு கிட்ட சொல்லிருப்பாரு பாத்தீங்களா, நான் இங்க இருக்கிற எல்லாத்தையும் விடையும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆவேன், என்னோட அப்பா விடையும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆவேன் அப்படின்னு ஒரு மாதிரி குறிக்கோள் எடுத்து சொல்லிருப்பாரு பாத்தீங்களா. அதை யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, சே நான் அப்படி வீர வசனம்லாம் பேசினேன், இப்ப என்னன்னா இப்ப என்ன பண்றேன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கேன். நான் அங்க பெருகிட்ட சொன்ன மாதிரியே கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆவேன், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட உதட்ட கடிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து தரையில ஒரு கோடு போடுவாரு. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு பாருங்க, நான் ஒவ்வொரு தடையும் உள்ள போயிட்டு திரும்ப வரும்போது அங்க இடத்த நான் மனசுல வச்சு இங்க ஒரு மேப் மாதிரி வரைய போறேன், அதை வச்சு அவங்க கிட்ட திரும்ப மாட்டாம தப்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ரத்தத்தை தரையில அப்படி மேப் மாதிரி வரைய ஆரம்பிப்பாரு. அப்படியே கட் பண்ணா இங்க வெளி உலகத்தை காட்டுறாங்க. அங்க பார்த்தா பில்டிங்ல எல்லாத்துமே நியூஸ் ஓடிட்டு இருக்கும். இங்க மக்கள் செல்போன்ல நியூஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டார் பவுடர் தான் மிகவும் மோசமானது, இதனால் ஹண்டர் அசோசியேஷன் அந்த ஸ்டார் பவுடரை பயன்படுத்துவதற்கு தடை விதித்துள்ளது, இதை மீறி பயன்படுத்துவோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஸ்டார் பவுடரை எதற்காக பயன்படுத்தக்கூடாது என்றால், இதை பயன்படுத்துவதன் மூலம் ஹண்டர்ஸ்களுக்கு மிகப்பெரிய அளவில் மறதி நோய் உருவாகிறது, இதனால் இதை பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டார் பவுடரை யார் தயாரித்து விற்பனை
செய்தார் என்று விசாரித்த போது அதன் பின்னணியில் இருப்பவர் ரீப்பர் கில்டை சேர்ந்த வைஸ் கில்டு மாஸ்டர் லீ தான் என்பது தெரிய வந்துள்ளது. ஆனால் அவர் ஒரு மலையில் காலையில் இறந்த நிலையில் கிடந்துள்ளார். இந்த மாதிரி லீ மின்சங் செய்த செயலால் மக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ரீப்பர் கில்டு ஹண்டர் அசோசியேஷன் விசாரணைக்கு பெரும் ஒத்துழைப்பு கொடுப்பதாக வாக்களித்துள்ளது. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அனிமே ஃப்ரீக் டிஎன் அப்படின்னு நியூஸ்ல சொல்லி முடிக்க இந்த பக்கம் எஸ்ராங் என்று லிம்ம காட்டுறாங்க. அவன் தலையில கை வச்சுட்டு சொல்லுவான் பாருங்க, இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், இது என்னோட தப்பு தான், நான் அவனை அங்கேயே பிடிச்சிருக்கணும், அவனை நான் தப்பிக்க விட்டுருக்க கூடாது, அவனை தப்பிக்க விட்டனாலதான் அவன் அங்க செத்து போயிட்டான், என்ன நடந்தது அப்படின்னு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம சேர்மன் சவுல் இருப்பாரு. அவர் சொல்லுவார் பாருங்க, விடுங்க விடுங்க, நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க, இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க லிம் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த எஸ்ராங் அன்று லிம் சொல்லுவான், இல்ல இல்ல இதுல நிறைய விசித்திரமான மர்மமான விஷயம் இருக்கு. நான் அந்த லிம்மை போய் பிடிக்கலான்னு போகும்போது அவன் பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாவும் ரொம்ப விசித்திரமாவும் இருந்தான். அவன் ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருந்தான். அவன் ஒரு ரேங்க் அன்று தான். அவன்கிட்ட இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பவர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்ல. அவன் சும்மா ஆபீஸ்ல உட்காந்துட்டு சேர்ல சுத்திட்டு தான் இருப்பான். அவன் சண்டைக்கு கூட போக மாட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு அவ்வளவுதான் பவர் இருக்கு. ஏன்னா அவன் ஒரு ரேங்க் அன்று. அவனுக்கு எப்படி இந்த அளவுக்கு ரொம்ப அதிக பவர், அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான், பறக்குறான், என்னோட அட்டாக் கூட டாச் பண்றானே, அவன் ஒரு ரேங்க் அன்றா இருந்துட்டு என்னோட அட்டாக் எப்படி அவன் டாச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டுட்டு அந்த பக்கம் நம்ம சாய் உட்காந்துட்டு பாரு, எஸ்ராங் அன்று சாய். அவர் கேப்பாரு பாருங்க, என்ன சொல்ற அப்படின்னா அவன் அந்த ஸ்டார் பவுடர் யூஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு பவர் ஆனான்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த எஸ்ராங் அன்று லிம் சொல்லுவான், தெரியல, எனக்கு உறுதியா தெரியல, ஆனா அதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு மாஸ்க் போட்ட இன்னொரு ஹண்டர் இருந்தான். அவன் போட்டிருக்க மாஸ்க் கருப்பு கலர். அவனும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சான். அவங்க 2 பேர் சண்டை போடுறதுக்கு ரெடியா இருந்தாங்க. நான் அப்பதான் குறுக்க போய் தடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு அந்த சாயோ, என்ன சொல்ற அப்படின்னா அந்த மாஸ்க் போட்டவன் தான் அந்த லீய கொண்டு போனா அப்படின்னு கேட்க அதை கேட்டுட்டு நம்ம சேர்மன் சொல்லு, என்னது கருப்பு மாஸ்க் போட்ட ஒரு ஹண்டரா அப்படின்னா அது அவனா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் மறுபடியும் அந்த சாயை காட்டுறாங்க. அவன் அவனோட கோட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று எடுக்கிறான். அப்ப அவன் சொல்லுவான் பாருங்க, அப்படின்னா நான் சொல்றது கரெக்டான்னு பாருங்க, அங்க மைனிங் டீம்ல வேலை பார்த்த ஒருத்தன் திடீர்னு காணாம போயிருக்கான். அவனை பத்தி யோசிக்கும் போதுதான் தெரிஞ்சது அவன் ஒரு ஃபால்ஸ் ரேங்க் அன்றா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட போட்டோவை எடுத்து கீழே போடுவாங்க. கீழே போட்டுட்டு அவன் சொல்லுவான் பாருங்க, இவனோட பேர் தான் சங் சுகோ. இவன் தான் அந்த மைனிங் டீம்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தான். நான் மற்ற மைனிங் ஒர்க்கர்கிட்ட கேட்ட வரைக்கும் இவன் எங்க போனான்னு தெரியல, நான் இவங்களை பார்க்கவே இல்லை, திடீர்னு எங்கேயோ காணாம போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அங்க இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, நான் அந்த போட்டோவை பார்க்கலாமா அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த எஸ்ராங் என்று சாய் சொல்லுவான், கண்டிப்பா பார்க்கலாம், நீயும் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்க, இது வெறும் போட்டோ தானே, தாராளமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோட போட்டோவை யாரா கேட்கறது அப்படின்னு பார்த்தா காட்டுவாங்க பாருங்க, அது அந்த வில்ல பையன் தாங்க. அவனையும் அங்க கூட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கானுங்க. அவன் என்னமோ நம்ம ஹீரோவோட போட்டோவை தாங்க போட்டோ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நம்ம ஹீரோவோட போட்டோவை வாங்கிட்டு பார்த்துட்டு இருப்பான். அவன் நம்ம ஹீரோவோட போட்டோவை அங்க பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம சேர்மன் சவுல் மனசுல ரொம்ப சோகமா யோசிச்சுட்டு பாரு, அந்த பிளாக் மாஸ்க் போட்ட ஹண்டர்னா அவன் கண்டிப்பா சூகாவோ தான் இருக்கணும். அவன் திடீர்னு காணாம போயிட்டானா, அவனோட அப்பா மாதிரி தான் அவனும் இருக்கிறான். அவன் அப்பா சேடோ மோனாக்கு சங் ஜின்வோ, அவர் எப்படி திடீர்னு காணாம போயிட்டு சம்பவம் பண்ணுவாரோ அதே மாதிரி அவரோட பையன் சூகவும் இப்ப எங்கேயோ திடீர்னு காணாம போயிட்டான். எனக்கு அவனை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. அவன் பாதுகாப்பா இருப்பான்னு நான் நம்புறேன் அப்படின்னு நம்ம சேர்மன் சவுல் ரொம்ப கவலையா மனசுல யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த வில்ல பையனை காட்டுறாங்க. அவன் நம்ம ஹீரோவோட போட்டோவை பார்த்துட்டு, நீதான் அந்த கருப்பு மாஸ்க் போட்டவனா, ஒரு வழியா உன்னை பார்த்துட்டு அப்படி சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள காட்டுறாங்க. அந்த டஞ்சன் கேட்டு தரையில நம்ம ஹீரோ ரத்தத்தை வச்சு மேப்பு வரைகிற பாத்தீங்களா, அதே மாதிரி மேப்பு வரைஞ்சிருக்க மாதிரி காட்டுறாங்க. கொஞ்சம் பெருசா காட்டுறாங்க, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசா காட்டுறாங்க, அப்புறம் டாப் ஆங்கிள் காட்டுறாங்க பாருங்க. அந்த இடம் ஃபுல்லாவே பெரிய சைஸ்ல ஒரு மேப்பு மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ அதை வரைஞ்சிட்டு ஓரமா போய் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ விரக்தியின் உச்சத்துக்கே போயிடுவாரு. ரொம்ப கவலையா தலையை தொங்க போட்டுட்டு, சே இப்ப என்ன பண்றது, ஒரு நாட்டோட மேப்பு மாதிரி வரைய ஆரம்பிச்சேன்னா இப்போ ஒரு உலக மேப்பு சைஸ்ல பெருசா வரைஞ்சிட்டேன். அப்படி இருந்துமே இந்த இடத்த விட்டு என்னால எப்படி வெளியே போறதுன்னு கண்டுபிடிக்க முடியல. இப்ப நான் என்ன பண்றது, நான் என்ன பண்ண போறேன், இதுல இருந்து என்னால தப்பிக்க முடியுமா, சே அப்படி நம்ம ஹீரோ ரொம்ப கடுப்புல அப்படியே குத்த வச்சு உட்கார்ந்துருவாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்ம ஹீரோவை அந்த ஈவில் வெர்சன் ஹீரோவும் குழந்தை வெர்சன் ஹீரோவும் போட்டு பாடா படுத்துறாங்களே. நம்ம ஹீரோ இதுல இருந்து எப்படி தப்பிச்சு வெளியே போவாரு, அதை பாக்குறதுக்கு யாரெல்லாம் என்ன மாதிரி ஆவலா வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல அராய்ஸ்
அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம குழந்தை சுகோ பக்கா மாசுன்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஃபயர் எமோஜியை பறக்க விடுங்க. நான் போடுற எல்லா வீடியோக்கும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ற நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். ஹரி கேசவன், ஜுனைதீன், சஞ்சய் சாமுவேல், பிரதாபன், ஒபேத் பால், நிதிஷ், சஞ்சய், பின்னி, விக்கி, ஷிரான் மேக்ஸ், ஜோனான் பிரவீன், கே குரு பிரசாத், எஸ்கே கித்து, சசி கிங், ஸ்ரீஹரி, சூசை விஷால், ராகுல் சத்யபாமா, விஸ்வா நாசிக் ராம், பி கௌதம், குமார் வசந்த், தேவானந்த், ஜே.கே. அரவிந்த், முகமது இன்சமாம், நந்து குமார், பிரேம் குமார், இவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. நான் இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். அவங்களாம் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா மென்ஷன் பண்றேன். யாருமே கோச்சுக்கிடாதீங்க.